ஹாய், இன்றைக்கி நம்ம படிக்க போகிற ஸ்டிச்சு ஜர்தோசி ஃப்ரெஞ்ச் நாட். ஜர்தோசி ஃப்ரெஞ்ச் நாட் தான் போட போகிறோம். நம்ம வந்து ஆரி நீடில் போடக்கூடிய ஸ்டிச் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து நார்மல் நீடிலில் போட போகிறோம். நீங்கள் வந்து இதுக்கு என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒல்லியாக இருக்கும், இந்த மாதிரி ஒல்லியாக இருக்கும் சரிங்களா. இந்த மாதிரி ஒரு நீடில் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறமா த்ரெட்டு வந்து நார்மல் த்ரெட்டு தான். நீடில் இந்த மாதிரி ஒல்லியாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஜர்தோசி வந்து இந்த ஹோலுக்குள்ளே போகும். இந்த நீடிலுக்குள்ளே நம்மளுக்கு வந்து இந்த ஜர்தோசிக்குள்ளே இந்த நீடில் போகணும். ஓகேவா? அந்த மாதிரி உள்ள நான் போகுது பார்த்தீங்களா, இது வந்து பின்பக்கம் நம்ம நூல் கோர்க்க இடம். அதை வச்சு பார்த்தேன் நான். இந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. ஜர்தோசி இந்த மாதிரி போகணும் நம்மளுக்கு. இந்த மாதிரி இது இந்த இடத்துல நம்மளுக்கு கொஞ்சம் இந்த இடம் கொஞ்சம் வந்து வண்ணமாக இருந்துச்சுன்னா இதில் வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஜர்தோசி போகாது. அதனால் இந்த மாதிரி ஒல்லியாக பார்த்து நீடில் வாங்கிக்கோங்க. சரியா? ஓகே. இந்த நீடில் நார்மல் த்ரெட் இந்த ரெண்டும் போதும் நம்மளுக்கு. இப்போ வந்து நீடிலில் கோர்த்துக்கலாம். த்ரெட்டு கூட நம்மளுக்கு கஷ்டப்பட்டு தான் போகும். அதுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்குமே இப்போ வர வர கொஞ்சம் கொஞ்சம் கண்ணு தெரிய மாட்டேங்குது. அதனால் நானும் இந்த மாதிரி இப்போ வந்து நான் நீடிலில் கோர்த்துட்டேன். இப்போ வந்து எண்டில் வந்து 2 நூலையும் சேர்த்து வச்சு நாட் போட்டுக்கோங்க. ஜர்தோசியை கொஞ்சம் ரொம்ப சின்னதாகவும் வேண்டாம், கொஞ்சம் பெருசாகவும் வேண்டாம். நியாயமான அளவுக்கு மீடியம் சைஸில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கட் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம். ஒரே அளவில் கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து நாட்டு வந்து ஒரே அளவில் இருக்கும் சரிங்களா. அந்த மாதிரி ஒரே அளவில் பார்த்து நீட்டாக கட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ வந்து கட் பண்ணிட்டோம் போதும். நம்ம வந்து இனி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம அடியிலேருந்து ஃப்ரேமுக்கு அடியிலேருந்து இந்த மாதிரி சூம் பண்ணி வச்சுக்கிறேன். அடியிலேருந்து ஊசி எடுத்துட்டோமா. இப்போ இந்த நீடிலில் இந்த ஜர்தோசியை நம்ம விடுறோம் சரிங்களா. நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. நீடியில் ஜர்தோசியை விட்டுட்டு இப்படி இந்த மாதிரி அடியில் கொண்டு வந்தாச்சு. இங்கே வர கொண்டு வந்துட்டோமா. இப்போ வந்து என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல இப்படி வச்சுட்டு நீடியில் இங்கே வச்சுக்கோங்க. இங்கே வச்சுக்கிட்டு இதை வந்து இப்படி ஒரு சுற்று, அப்புறம் என்ன ஒன்று சரியா. அந்த மாதிரி சுற்றிட்டு இதை இங்கே நீடியில் இங்கே குத்திக்கோங்க. நீங்கள் எந்த இடத்துல குத்துனீங்களோ அந்த இடத்துல குத்திட்டு இதை ஜர்தோசியை பிடிச்சி டைட் பண்ணிக்கணும். ஜர்தோசியை நல்லா இந்த ஜர்தோசியனா இந்த சைடு உள்ள த்ரெட்டை சரியா, அந்த சைடு உள்ள த்ரெட்டை பிடிச்சி நல்லா டைட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஜர்தோசி எப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இப்போ வந்து நம்ம நூலை கீழே பிடிச்சி இழுத்துக்கணும். அழகாக நீட்டாக இழுத்துட்டோன்னா இப்போது ஓகே. ஃப்ரெஞ்ச் நாட் இதுதான் ஜர்தோசி ஃப்ரெஞ்ச் நாட். நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போது நீடியில் நம்ம வந்து கீழேருந்து மேலே எடுத்துட்டோமா. எடுத்துட்டு இந்த நீடிலில் இந்த ஜர்தோசியை நம்ம விட்டுட்டு எப்போவும் இங்கே தள்ளி இங்கே கொண்டு வந்துட்டோம். இப்போ வந்து இந்த இடத்துல வச்சுக்கோங்க. நான் என்ன பண்ணுறேன்னு கவனமாக பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல நீடியில் வச்சுட்டு 1 2 நான் இப்போ 2 நேரம் சுற்றிருக்கேன் சரிங்களா. இப்போ நம்ம எந்த இடத்துல ஊசி எடுத்தோமோ அதே இடத்துல அதுக்குள்ளே அது பக்கத்தில் சரிங்களா, அது பக்கத்தில் நீடியில் அடியில் விட்டுட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதை அப்படியே ஊசியை பிடிச்சிக்கோங்க. இந்த சைடு இருக்க நூலை பிடிச்சி இழுத்துட்டோன்னா அது கரங்கி அது ஒரு நாட் மாதிரி இந்த இடத்துல நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல இந்த விரலை வச்சு இதை பிடிச்சிக்கோங்க. இதை விடாதீங்க. இதை பிடிச்சிக்கிட்டு இப்போது அடியில்
இந்த ஊசியை பிடிச்சி இழுத்துட்டோன்னா அழகாக ஒரு நாட் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். அதுதான் ஃப்ரெஞ்ச் நாட். சரிங்களா? மறுபடியும் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த நீடில்ல இந்த ஊசியில் ஜர்தோசியை நம்ம எடுத்துட்டோம். ஓகேங்களா? எடுத்துட்டு இந்த ஜர்தோசியை நம்ம வந்து இந்த இடத்துல கொண்டு வந்துட்டோமா. இப்போ என்ன பண்ணுறோன்னா, இந்த த்ரெட்டை இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. இந்த சைடு உள்ள த்ரெட்டை பிடிச்சிக்கோங்க. இந்த சைடு நம்ம எந்த சைடு இருக்கோமோ நம்மளுக்கு ஆப்போசிட் சைடில் என்ன பண்ணணும், இந்த நீடியில் வைக்கணும். வச்சுட்டு இதை 1 2 இந்த மாதிரி 2 நேரம் சுற்றிட்டு நம்ம எந்த இடத்துல த்ரெட்டை எடுத்தோமோ அது பக்கத்தில் நீடியில் வச்சுட்டு இந்த சைடு இருக்க நூலை பிடிச்சி இழுத்துக்கணும். சரிங்களா? இழுத்து அது ஒரு நாட் மாதிரி ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் இப்போ வந்து இந்த விரலை வச்சு அதை பிடிச்சிட்டு இப்போ இந்த ஊசியை பிடிச்சி கீழே இழுத்துக்கணும். கடைசி வரைக்கும் இழுத்ததுக்கு அப்புறமா அந்த விரலை விடணும். சரிங்களா? இழுத்து இப்போ இதில் ஒரு நாட் மாதிரி வந்துட்டா தான் ஃப்ரெஞ்சு நாட். நிறைய ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஸ்டிச்சு. நான் சொன்னேன் இதே மெத்தடில் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நீடில்ல இதை எடுத்துட்டோமா, அந்த ஊசி மட்டும் பார்த்து வாங்கிக்கோங்க. இல்லைன்னா இந்த இடத்துல வரும்போது நம்மளுக்கு வந்து நீடில்லேருந்து என்னாகாது, இந்த ஜர்தோசி கீழே இறங்காது. அதனால் இதை வந்து நல்லா ஒல்லியாக பார்த்து வாங்கிக்கோங்க. எதுக்கும் நீங்கள் ஜர்தோசி கொண்டு போய் கடையில் போட்டு வாங்கிக்கோங்க. சரிங்களா? இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ 2 சுற்றிட்டு இந்த இடத்துல நீடில் விடும். இதை பிடிச்சி திருக்குறோம், இங்கே பிடிச்சி இழுத்துக்கிறோம். அவ்வளோந்தான். ஓகே, இவ்வளோந்தாங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு ஒரு சின்னதாக ஒரு ஷேப்லேயும் போட்டு கிளாஸில் சப்மிட் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு புரியலை, ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க, நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.